வணக்கம், நான் ஆதி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஸ்டேட்டஸு, ஸ்டோரி, ரீல்ஸு. ஸோ இது வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது ரன்அவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நபர் எனக்கு பழைய வீடியோவில் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த எஃபெக்டை வச்சு எப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறது, இதுக்கு வந்து தனியாக ஏதாச்சும் பே பண்ணணுமா, ஸோ அப்படிங்கிற போலலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டில்ஸ் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், பேக்ரவுண்ட் நீளாக வரும். ஸோ இதுதான் வந்துட்டுருக்கும். இதோ வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் பாட்டு வராது, இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும். பட் நான் இதில் பாட்டை ஆட் பண்ணால் காப்பிரைட் வரும் அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து நான் அந்த பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து யுவர் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு எஃபெக்ட் சிம்பிள் காட்டும். ஸோ தெரியுதுங்க, மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்ச் ஆப்ஷன் ஒன்று வரும். சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ரன் அவே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். RUNAWY. ஓகேவா? ஸோ ரன் அவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இதில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன் அவே எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுற பார்த்திங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் அதை டேப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, டேப் பண்ணிவிட்டு எதை நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேப் பண்ணிட்டு அந்த இது ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ண வேண்டியதான். ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான அந்த ரன் அவே எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். நான் ஜஸ்ட்டு சும்மா இதுக்காக காட்டுறேன். நீங்கள் வந்து அதை எப்படி எந்த செகண்டுக்கு அது எஃபெக்ட் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ யாரும் போடல, நிறைய பேர் ஆனால் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ரீல்ஸ்ன்னு இருக்கும். இந்த ரீல்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது, அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறேன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ஒரு சர்ச் பார் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌஸ் எஃபெக்ட்னு வரும். ஸோ அந்த ப்ரௌஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரௌஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் போய்ட்டு ரன் அவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ரன் அவே அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் வருது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறனால ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இதை சேவ் பண்ணி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ட்ரை இட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் போடலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோடய மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, பார்ப்போம் இருங்க எப்படி இது ஒர்க் ஆகுது, என் மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதை மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே நிறைய எஃபெக்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரௌஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை சர்ச் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ரன் அவே எஃபெக்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். சாங்கோட உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை எப்படி ஃபுல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய பிளாகில் வேணால் நான் அதை அப்லோட் பண்ணுற முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட் டு கொடுத்து உங்களோட ரீல்ஸு, ஸ்டோரி அதிலலாம் போய்ட்டு நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். சேவ் வீடியோ கொடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராமிலோட நீங்கள் நார்மல் வீடியோவோட இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.